சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் மிக முக்கியமானதை சொல்ல உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஆனால் நீதான் உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது கிடைக்கும். நீ தொடங்கும் அத்தனையும் வெற்றியாக முடியும். இனி எதையும் நினைத்து கொண்டு கவலைப்படாமல் இருப்பில்லையே. உன் மனதை குழப்பப்படுத்தி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்த பிறகுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீயும் சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. உன் கஷ்டங்கள் எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை கண்ட நான் உன் கண்ணீரை துடைக்க ஓடோடி வந்துவிட்டேன். உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டு உன் சாயப்பா வராமல் இருந்திடுவேனா? என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பொய்யாக்கி விடுவேனா? பிள்ளையே, உன்னை தேடி வந்துவிட்டேன். நிச்சயமாக என்னிடம் கேட்டது உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும். நீ மன நிம்மதியுடன் ஆரோக்கியமாக வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நீ பட்ட சோதனைகள் வலிகள் எல்லாமே நான் அறிவேன். உன் மனக்கவலைகளை நான் புரிந்து கொண்டேன். உன் மனம் கஷ்டப்படும் போது என் மனம் கஷ்டப்படுகிறது பிள்ளையே. உன் போராட்டங்காலம் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியம் படப்போகிறார்கள். உன்னை வெறுத்தவர்கள், உன்னிடம் பேசாமல் இருந்தவங்க எல்லாம் உன்னை கண்டு ஆச்சரியம் படப்போகிறார்கள். பிள்ளையே, உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றப் போகிறேன். உன் சாயப்பா உனக்கு நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கப் போகிறேன். பேர் புகழ் எல்லாம் பெறுவாய். வசதி நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் பிள்ளையே, இனி எதை பற்றியும் யோசிக்காதே. உன் எதிர்காலத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் உனக்காக பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். நான் காட்டும் பாதையில்தான் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எப்போது என்னை வழிபட ஆரம்பித்தாயோ பிள்ளையே, நீ என் பொறுப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாய். மனவலிகள், ஏமாற்றம், இது எல்லாம் மாறி நீ நினைத்தது போல சந்தோஷமாக வாழப்போகிறாய். எல்லாமே நல்லதாக மாறப்போகிறது பிள்ளையே. நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன். நீ நினைத்தது, உன் ஆசைகள், என்னிடம் கேட்டதையும் நான் தருவேன். உன் சாயப்பாவை நம்பி இரு. கவலைப்படாமல் இரு. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே.
உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன். உன் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாற்ற உன்னை தேடி உன் சாயப்பா வந்துவிட்டேன். எனக்காக கடினமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனம் நல்ல குணம், நீ நல்ல பிள்ளையாகவும் பிறகு முழு மனதுடன் உன் சாயப்பாவை நம்பி பக்தியோடு வணங்கினால் போதும். உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டாம். பிள்ளையே, என்னிடம் நீ அன்பாக நம்பிக்கையுடன் கேட்டால் போதும். நீ கேட்டதை நிறைவேற்றி தருவேன். பிள்ளையே, உன் சாயப்பா உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உனக்கு என்னென்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். நீ நல்ல நிலைக்கு வருவாய், வெற்றி பெறுவாய், உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். இது உண்மை பிள்ளையே. இனி எதற்கும் கவலைப்படாதே. எது வந்தாலும் தைரியமாக போராடு. உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். நீ நினைத்தது போல நடக்கும்படி உன் கூடவே இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். நான் இருக்கிறேன் என்று நீ மறந்துவிடாதே. கவலைகளும் குழப்பங்களும் தான் உன் மனதில் அதிகமாக இருக்கிறது. அமைதியாக இரு. வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார் பிள்ளையே. எல்லாமே கூடிய விரைவில் சரியாக்கி காட்டுவேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதே என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்னென்ன தேவையோ அதை யார் மூலமாக உனக்கு வேண்டியதை உன்னிடம் வந்து சேரும். என்னை நம்பி இரு. ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் மனம் கவலைப்படலாமா? நீ சந்தோஷப்படும்படி உனக்கு வேண்டியதை அத்தனையும் நான் செய்து தருவேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை கண்டு ஆச்சரியம் படப்போகிறாய். எப்போதும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நல்லதே நினை, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?